அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 11 மேல்கணக்கு நூல்கள், அதாவது 8 தொகை 10 பாட்டு இருக்குல்ல, ஸோ அது ரிலேட்டடாக எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நியர்பை 110 கொஷின்ஸ் பக்கமாக இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் எந்த கொஷின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும், எந்த இடத்துல நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதில் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நற்றிணை பாடலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி அப்படின்றவர் தொகுப்பித்தவராக இருப்பார். முந்தை இருந்து நாட்டோர் கொடுப்பின் நஞ்சி உண்பார் நனி நாகரிகார் எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நற்றிணை. நற்றிணை என்ன, அதாவது சிற்றெல்லை பேரல்லை அப்படின்றது. நற்றிணை 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது அப்படின்றது. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலை, 4 அடி சிற்றலை 8 அடி பேரலை என்ன நூல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 தொகை நூல்கள் அகம் சார்ந்த நூல்கள் மொத்தம் 5. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னது 8 தொகையும் 10 பாட்டும். குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 401 பாடல்கள். உள்ளது சிதைப்போர் உளரென பாடார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல், வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் இது குறுந்தொகை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொருந்தாத சொல்லை தேர்வு செய்ய. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை அப்படின்றது, நருந்தொகை அப்படின்றது 8 தொகை நூல்களின் கீழ் வராது. ஓகேங்களா? குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர், குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் யார்? பூரிக்கோ. வினையே ஆடவர் குயிரே எனும் கூறும் நூல் எது? குறுந்தொகை. அடுத்து குறுந்தொகை பாடலின் அடி வரையறை 4 அடி சிறுமையும் 8 அடி பேரமையும். ஸோ குறுந்தொகையிலேருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பெருந்தேவனார். குறுந்தொகையின் அடி வரையறை 4 முதல் 8. ஐங்குறுநூறு பார்த்தீங்க அப்படின்னா 3 முதல் 6 அடிகள் கொண்டது. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் எது அப்படின்னா குறுந்தொகை தான். ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யார்? யானை கட்சை மாஞ்சேரல் இரும்புரை அப்படின்றவர். அடுத்து பார்த்தா அப்படின்னா பராய் கடன் உரைத்தல் என்பது வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனல், வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனல். ஸோ அடுத்து பாருங்கள், வெஞ்சின விரல்வேர் கலையோ டஞ்சி லோதியை வரைக்கரந்தீமே என பாடியவர் யார் அப்படின்னா ஓதலந்தையார். வெஞ்சினை விரல்வேர் காளையோடஞ்சி லோதியை வரைக்கரை தீமே அப்படின்னு சொல்லி பாடியவர் யார்? ஓதலந்தையார் அப்படின்றவர். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த அப்படின்றது 10. ஸோ இது கரும்பு பிளியம் எந்திரத்தை பற்றி பாடலில் கொடுத்துருப்பாங்க, பழைய புத்தகத்தில் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. கரும்பு பிளியம் எந்திரம் தான் தீம்பிலி எந்திரம் என்று அழைக்கப்படுது. ஸோ இதை பற்றி 10 பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தா அப்படின்னா மாயோன் குப்புல் மலர்ந்த தாமரை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது பரிப்பாடல். அடுத்து புறப்பாடல்களை கொண்ட சங்க நூல் எது அப்படின்னா பரிப்பாடல். அகம் நூல் மற்றும் புறநூல் கொண்ட 8 தொகை நூல்கள் எது? பரிப்பாடல். இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம். இசைப்பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிப்பிடும் தமிழ் இலக்கியம் எது? பரிப்பாடல். எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் என்று கூறும் நூல் எது? பரிப்பாடலும் குறுந்தொகையும். அதாவது எழுத்து என்பதற்கு ஓவியம் என கூறும் நூல்கள் எதுனா பரிப்பாடல் மற்றும் குறுந்தொகை. அடுத்து பார்த்தோன்னா தமிழ்வேலி எனும் மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல். தமிழ்வேலி எனும் மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் எது? பரிப்பாடல். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. நாலடியார் 4 மணிக்கடிகை பழமொழி. ஸோ இதில் கலித்தொகை அப்படின்றது பொருந்தாத நூல். ஸோ இது எதனால் உங்களுக்கு புரியுதுங்களா? நாலடியார் அப்படின்றது 4 கருத்துக்களை குறிப்பிடும், 4 மணிக்கடிகை 4 கருத்துக்களும், பழமொழியும் 4 வரிகளில் 4 கருத்துக்களை குறிப்பிடும். ஆனால் கலித்தொகை பார்த்தீங்க அப்படின்னா 10 கருத்துக்களை குறிப்பிடும். ஓகேங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. துள்ளல் ஓசையை கொண்ட நூல் எது அப்படின்னா கலித்தொகை. கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் நல்லந்தூவனார். அடுத்து கலித்தொகை தேச நூல்களில் ஒன்று, 8 தொகை நூல்களில் ஒன்று.
மூசிக்கீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னா சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து நல்லந்தூவனார் நெய்தல் கலியில் பாடிய பாடல்கள் எத்தனை அப்படின்னா 33 பாடல்கள். ஸோ மேலே வந்து நெய்தல் கலியை பாடியவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து நல்லந்தூவனார் பாடிய பாடலின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது அகநானூற்றில் ஒற்றற்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை. அதாவது அகநானூற்றில் ஒற்றற்படை எண்களாக வரும் பாடல் சார்ந்த திணை எது அப்படின்னா பாலைத்திணை. அகநானூற்றில் உள்ள கடைசி பாடல்கள் அடங்கிய பகுதி. அகநானூற்றில் கடைசியாக 100 பாடல்கள் அடங்கிய பகுதி என்னது? நந்திலக்கோவை அப்படின்ற பகுதி. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அகநானூற்றில் முதல் 120 பாடல்கள் அடங்கிய பகுதி என்னது? களிற்று யாரை நிறை பகுதி. களிற்று யாரை நிறை பகுதி வந்து அகநானூற்றில் முதல் 120 பாடல்கள் அடங்கிய பகுதியாக உள்ளது. களிற்று யானை நிறை மணிமடை பவளம் நந்திலக்கோவை என 3 பகுதிகளை உடைய நூல் எது அப்படின்னா அகநானூறு. களிற்று யானை நிறை மணிமடை பவளம் நந்திலக்கோவை என 3 பகுதிகளை உடைய நூல் அகநானூறு. சான்றோர் பலர் ஆப சால்பர் பால்பர் ஆகுபவை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இது லாஸ்ட் டைம் குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா. புறநானூறு. தமிழ் கெழு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் இது. தமிழ் கெழு கூடல் என்று மதுரையை போற்றியது புறநானூறு. அப்போ புறநானூறு மதுரையை என்னன்னு சொல்லி போட்டுறது? தமிழ் கெழு கூடல். புறநானூறு தமிழ் கெழு கூடல் என்று போற்றப்படும் ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மதுரை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியது கற்றல் நன்றே இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது புறநானூறு. ஒரு வழி தோன்றி யாங்கும் என்றும் சான்றோர் பாலராகுபவா அப்படின்னா இதுவும் புறநானூறு தான். ஓகேங்களா. பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. நான்மணிக்கடிகை நாலடியார் இனியவை 40. பார்த்தீங்களா. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா கலித்தொகை கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து புறநானூறு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பொருந்தாத நூல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 நாளி உடிப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே அப்படின்றது அது குறிப்பிடுது. புறநானூற்றில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. பழந்தமிழர்களின் வணிகப் பொருட்களை பற்றி குறிப்புகள் உள்ள நூல் புறநானூறு. தமிழக பொருட்கள் சீனாவிலிருந்து விற்கப்பட்டன. சீனத்து பட்டும் இறக்குமதி ஆயின. கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. கரெக்டு. பழந்தமிழ் வணிக பொருள்கள் பற்றி குறிப்பிடும் நூல் வந்து என்னது? மதுரை காஞ்சி பட்டினப்பாலை. இந்த 2 நூல்களில் தான் குறிப்பிடப்படும். ஓகேங்களா. புறநானூறில் குறிப்பிடப்படாது. அகநானூற்றில் 6, 16 என்ற எண்களாக வரும் திணை எனது மருதத்திணை. 6 மற்றும் 16 என வரும் திணை மருதத்திணை. ஜியு போப் அவர்கள் தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது அப்படின்னா புறநானூறு நூல் தான் வந்து ஜியு போப்புக்கு தமிழ் மீது பற்று வர காரணமாக இருந்த நூல்கள். அடுத்து கீழ்கணும் நூல்களில் 8 தொகையில் அடங்காத நூல் எது அப்படின்னா நெடுநல் வடை. ஸோ அகநானூறு கலித்தொகை 500 8 தொகை. நெடுநல் வடை வந்து 10 பாட்டு. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து இடம்பெற்றுள்ள பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா மிளைக்கிலான் நல்வேட்டனார் அப்படின்றவர். நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதான் செய்வினை பயனே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதில் இடம்பெற்றிருக்க? நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து 8 தொகை நூல்கள் முதலாவதாக அமைந்த நூல் எது? நல் நற்றிணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தறியத்தும் கலியோடு அகம்புறம் என ஆகிய 8ம் சேர்ந்தது 8 தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா செம்புல பெயர் நீர் போல இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? செம்புல பெயர் நீர் போல இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என்று கூறும் நூல் குறுந்தொகை. தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என்று கூறும் நூல் எது? குறுந்தொகை. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த. ஸோ மேலே பார்த்தோம் பதிற்று 10. கொங்குதோர் வாழ்க்கை அஞ்சரை தம்பி காமம் செப்பாது கண்டது மொழி மோய் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை அப்படின்ற நூல். செரு அடித்தோல் என்ற அடைமொழி பெற்றவர் நல்லன்
நல்லந்தனார். செரு அடித்தோல் என்ற அடைமொழி பெற்றவர் யார்? நல்லந்தனார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுக்க எழுதுக அப்படின்னு கலித்தொகை. ஸோ 8 தொகை நூல்கள் நாடக பாங்கில் அமைந்த நூல் எது? கலித்தொகை. நல்லது செய்தலாற்றாயினும் அல்லது செய்த லோம்புமின் தான் அப்படின்னா என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. ஸோ நல்லது செய்தலாயிற்றினும் அல்லது செய்த லோம்புமினது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. புறநானூறு. போரை ஒளிமின் என்று கோவூர் கிளாரரும் அறிவுரை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? நெடுங்கிள்ளி. 9 நாளி உடுப்பவை 2 என பாடிய புறநானூற்று புலவர் யார்? மதுரை கணக்கையனார் மகனார் நக்கீரனார். 9 நாளி உடுப்பவை 2 அப்படின்னு சொன்னவர் யார்? நக்கீரனார். ஓகே, மதுரை கணக்கையனார் மகனார் நக்கீரனார். அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் யாது? பனையோலை பெட்டி. ஸோ வட்டி என்பது எதை குறிப்பிடுது? பனையோலை பெட்டி. அது வித்தோடு சென்ற வட்டி அப்படின்றது இந்த பாடல் எந்த இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நற்றிணை அப்படின்ற பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த வரிகள். ஓகேங்களா? வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. முந்தை இருந்தது நாட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பார் நனி நாகரிகார் அப்படின்னா நற்றிணை அப்படின்ற பாடலில் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு. முந்தை இருந்தது நாட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பார் நனிநித கரிகர் அப்படின்றது. நற்றிணை பேரல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா போதனார் அப்படின்றவர் வந்து அது இருந்திருப்பார். பழைய புத்தகத்தில் இது இருக்குது. அடுத்தது கீழ்வரும் அடி வரையறைகளை சரியான நூலுடன் பொறுத்துக. ஸோ இங்கே மொத்தமாக கொடுத்துட்டாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 13 அடி முதல் 31 அடி வரை வந்து அது அகநானூறு. அடுத்து வந்து 3 அடி முதல் 6 அடி வரை உள்ள நூல் எது? ஐங்குறுநூறு. 9 அடி முதல் 12 அடி வரை உள்ளது வந்து நற்றிணை. 4 அடி முதல் 8 அடி வரை உள்ளது குறுந்தொகை. அடுத்தது கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இலைக்கும் நாடனோடு நட்பே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. ஐங்குறுநூற்றை தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். பின்வருவனவற்றுள் சரியானது. 10 என்னும் நூலில் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியுள்ளனர். 2வது பாருங்கள், முதல் 10ம் 8ஆம் 10ம் கிடைக்கவில்லை. 3வது பாருங்கள், முதல் 10ம் 10ஆம் 10ம் கிடைக்கவில்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 3 தான் ரைட்டு. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, முதல் 10ம் கடைசி 10ம் தான் 10 கிடைக்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது 2 மட்டும் தான் சரியானது. 1, 3 மட்டும் சரியானது. வரையலி வாளுருவி வாதலாட்ட இவ்வடிகள் வரும் தாளாட்டு என்ற சொல்லாட்சி காரணம் பெறும் 8 தொகை நூல் எது அப்படின்னா பரிப்பாடல். வரையலி வாளுருவி வாதலாட்டை இவ்வடிகளில் வரும் தாளாட்டு எனும் சொல்லாட்சி காணப்பெறும் 8 தொகை நூல் எது? பரிப்பாடலில் தான் இந்த தாளாட்டு அப்படின்ற சொல்லாட்சி வந்து காணப்படுகிறது. கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லந்தூவனார் அப்படின்றவர் தொகுத்திருக்காரு. அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தது. மருத திணை. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 6, 16ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே 6, 16, 26 சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ அகநானூற்றில் 6, 16, 26 6ஆம் எண்களில் வரும் பாடல்கள் பின்வரும் எந்த திணையை சார்ந்தது அப்படின்னா மருத திணையை சார்ந்தது. அகநானூற்றில் மணிமேடை பவளத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 180 பாடல்கள் அகநானூற்றில். பின்வரும் நூல்களுள் பொருளால் மாறுபட்ட நூல் எது அப்படின்னா புறநானூறு. பின்வரும் நூல்களுள் பொருளால் மாறுபட்ட நூல் நற்றிணை, ஐங்குறுநூறு, குறுந்தொகை. ஸோ அதை கம்பேர் பண்ணும் புறநானூறு வந்து மாறுபட்ட பொருள் தருமா. அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் சரியாக தெரியவில்லை. உரிமிடத்து உதவாது உவர் நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல் எது? அதாவது உரிமிடத்து உதவாது உவர் நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல் எது? புறநானூறு. அடுத்து வந்து பார்த்தோம்னா புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை? புறநானூற்றில் கண் உள்ள துறைகள் வந்து 65 துறைகள் இருக்குது. புறநானூற்றில் கண் உள்ள துறைகளின் எண்ணிக்கை 65. கடும பார்க்கும் கல்லா ஒருவர்க்கு 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர்
கூமே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூரில் வந்து இடம்பெற்றிருக்கு. முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் எது அப்படின்னா பெருநாரை. முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது அப்படின்னா பெருநாரை. குறுந்தொகை நூலின் பாவகை யாது அப்படின்னா அகவர் பாவகையை சேர்ந்தது குறுந்தொகை. அடுத்து வந்து பார்த்தோம்னா 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாவாலான நூல் எது? ஐங்குறுநூறு. ஸோ ஐங்குறுநூறு என்ன பாவாலானதுன்னு மேலே பார்த்தோம், ஓகேங்களா? அகவர் பாவாலானது எத்தனை அடி? 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்டது தான் ஐங்குறுநூறு. கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனார். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிப்பாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். கரெக்டு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு? புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிப்பாடலில் ஒரு பாடலும் வந்து என்ன பண்ணிருப்பார்? இயற்றியிருப்பார். யார்? கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படின்ற புலவர். அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பரிப்பாடல் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தோன்னா பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பாருங்கள், முல்லைக்கலி அப்படின்ற இடத்துல இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? கீழ்கண்ட பாடல் வரிகள் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளது கலித்தொகையில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். முல்லைக்கலியில் இடம்பெற்றிருக்கு. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை வந்து 16. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை 16. அதியமானின் தூதுவராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? புறநானூறு பாடல் தான் வந்து குறிப்பிடும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது? புறநானூறு. அடுத்து குறுந்தொகையின் அடி வரையறை. ஐங்குறுநூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா அகவர் பாவாலான நூல் 3 முதல் 6 அடி. அதே குறுந்தொகையை பாருங்கள், 4 முதல் 8 அடி கொண்ட நூல். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாவாலான நூலா திரும்ப அதேக்கிறதுங்க ஐங்குறுநூறு. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த கரும்பை பிழியும் எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எக்ஸ்ட்ரா கரும்பை பிழியும் எந்திரம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல் பரிப்பாடல் கலித்தொகை. அதாவது பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல் எது? பரிப்பாடல் மற்றும் கலித்தொகை. 8 தொகை நூல்களுள் ஓங்கு எனும் அடைமொழி பாடணும் இல்லைங்களா? பரிப்பாடல் அப்படின்றது தான் ஓங்கு எனும் அடைமொழியை கொண்ட நூல். சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் வந்து பரிப்பாடல். அடுத்தது பேரண்ட தோற்றமும் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம். பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் வந்து என்னது? பரிப்பாடல். அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. கரெக்டு. இந்நூலினை நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. கரெக்டு. இது 10 பாட்டு நூல்கள் ஒன்று. அதான் 8 தொகை நூல்கள் ஒன்று நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. புலவர் பலரால் பாடப்பட்டு 400 பாடல்களை கொண்டது தான் என்னது? அகநானூறு அப்படின்னு. அப்போ 1, 2, 4 சரி. பண்பெனப்படுவது பாடறிந்த ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை சேராமை அப்படின்றது இந்த வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கலித்தொகையில் வந்து இடம்பெற்றிருக்கு. அகநானூறு தேசனவும் அழைக்கப்படுகிறது, மேலே தான் பார்த்தோம். நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? 1, 3, 5, 7, 9 ஒற்றைப்படை எண்களாக வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொன்னும் துகிரும் முத்தும் மணியும் மாமாலை பாய்ந்த காமரமணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூரில் இடம்பெற்றிருக்கு. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமாலை பயந்த காமருமணியும் அப்படின்ற நூல் எதில் இடம்பெற்றிருக்கு? பாடல் வரிகள் புறநானூரில் இடம்பெற்றிருக்கு. சான்றோர் பாலர் ஆப சாலபர் சாலர் பாலர் ஆகுபவே அப்படின்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தொண்டைமான் இளந்தரியனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா கடியலூர் உத்திரங்கண்ணனா. தொண்டைமான் இளந்தரியனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட 10 பாட்டு நூல் பெயர் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பூவில் இதழாக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் இது பரிப்பாடல். அதாவது பூவில் இதழாக தனைய தெருவம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் எது? பரிப்பாடல். நளியிரு முன்னீர் நாவாய் ஊட்டி வழிதொழில் ஆண்ட உறவேன் மருகை வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. உருமிட தூதுவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் புறநானூறு. உருமிட தூதுவா ஒவ்வொரு நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் எது? புறநானூறு. வரிது நிலைய காயமும் என வானகத்தில் காற்றில்லா பகுதியையும் கூறும் நூல். அதாவது வரிது நிலைய காயமும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் காற்றில்லாத பகுதியையும் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா புறநானூறு வந்து குறிப்பிடுது. குறுந்தொகை நூல் 401 பாடல்களை உடையது. தொகுத்தவர் பூரிக்கோ. ஸோ 2 ரைட்டு தான்.
ஏழுவர் பூண்ட ஈகை செந்நுகும் சிறுபன்னாற்று படைவரி கடையெழு வள்ளல்களுக்கு பிறகு வல்லாண்மை கொண்டவனாக யாரை கூறுகிறார்? நல்லியங்கோடான் அப்படின்றவர் வந்து குறிப்பிடுறார். பத்துப்பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. நெடுநாள்வடை மதுரை காஞ்சி அப்படின்றது பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல்கள். அடுத்து வந்து பார்த்தோம்னா கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு பொறுத்துக. அதாவது விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்றது மதுரை காஞ்சி. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றிய அகநானூறு. இது வந்து பழைய புத்தகத்தில் இருக்குது. ஆல்ரெடி இது ரிலேட்டடாக நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர். காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு குறிப்பிடும். கட்டுத்தரையில் கட்டிய யானை அசைவது போல அப்படின்னு பட்டினப்பாலை. இது என்னென்னா தமிழர்களின் கடற்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய புத்தகத்தில் 9th புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு 2-3 days பேக் தான் அந்த வீடியோ வந்து போட்டுருந்துருப்பேன். அதை பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கூத்தராற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற பத்துப்பாட்டு நூல் வந்து மலைப்படுகடம் அப்படின்றது. கூத்தராற்றுப்படை அப்படின்னா மலைப்படுகடம் தான் அந்த நூலுக்கான இன்னொரு பெயர். பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. அதிக அடிகளை உடைய நூல் எது அப்படின்றது நீங்கள் கிழக்க மான் பண்ணுங்கள். எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து மதுரை காஞ்சி. பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்ய. அதாவது திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரர். அடுத்து சிறுபன்னாற்றுப்படையை பாடியவர் நல்லந்தனார். பெரும்பன்னாற்றுப்படையை பாடியவர் கடில உத்திரனார். அப்போ பெரும்பன்னாற்றுப்படையை பாடியவர் யார் அப்படின்றது கிழக்க மண்மன்னர். பத்துப்பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல் எது? அகப்பொருள்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. ஸோ 3 நூல்களும் மொத்தமாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். முல்லை, குறிஞ்சி, பட்டினப்பாலை அப்படின்றது அகப்பொருள் சார்ந்த நூல்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 கிடந்தன்ன அகவல் நெடுந்தெருவில். இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. 6 கிடந்தன்ன அகவல் நெடுந்தெருவில் அப்படின்றது மதுரை காஞ்சி. பொருந்தும் விடையை எழுதுக. காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்டு பொருள்கள் வண்டி கிடந்ததை கூறும் நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை தான் குறிப்பிடும். காவிரி பூம்பட்டினத்தனோட இன்னொரு பேருனா பூம்புகார். பூம்புகாரோடைய இன்னொரு பெயர் கோழியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லிகை கடம்புனை நன்னன் வெற்பில் வெல்புகழ் அனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மலைப்படுகடம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க இலக்கிய நூல்கள் என்னது அப்படின்னா பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சி. பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இப்போ தான் பார்த்தோம் முல்லைப்பாட்டு. பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி குறிப்பிடும் நூல் இது பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சி. மலைப்படுகடம் நூலின் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா நன்னன் அப்படின்றவர். கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை பரிபாடல் கலித்தொகை பத்துப்பாட்டுன்றது பொருந்தாது. மலைப்படுகடம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்னது? கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடத்துக்கு வேறு பெயர் கூத்தராற்றுப்படை அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 118 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும். ஸோ 8 தொகை நூல்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 10 பாட்டு நூல்களில் அப்படி லிமிட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, பாய்.